ராகி இட்லிக்காக தான் ஊற வச்சிட்ருக்கேன். 1 டம்ளர் 1 1/2 டம்ளர் ராகி, 1 டம்ளர் ரைஸ், இட்லி ரைஸ் தான் எடுத்துட்டேன். 1/2 டம்ளர் வந்து உளுந்து. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நல்லா நான் மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம இட்லி மாவு எப்படி கரைச்சி உப்பு போட்டு வைப்போமோ அந்த மாதிரி கரைச்சி வச்சுருங்க. காலையில் புளிச்சிருந்தால் அதை அப்படியே இட்லி ஊற்றலாம். ரொம்ப நல்லா தான் இருக்கும் இட்லி சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு. எத்தனை பேர் ராகி இட்லிலாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றதுக்காக தான் அப்பப்போ எதாவது பண்ணுவேன். அதுக்காக தான் ராகி இட்லி பண்ணேன். 2-3 நாளாக நியூஸ் சேனலில் யூடியூப்லலாம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அவினாசியில் ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, ரித்தன்யான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகி 60 நாள் கூட முழுசாகலை. அவ்வளோ நகை போட்டிருக்காங்க, அவ்வளோ கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் வரதட்சணை கொடுமைன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து கேட்கவே ஒரு கஷ்டமாக இருந்தது. இன்னும் வரதட்சணை கொடுமைலாம் இருக்கா என்னன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. இவ்வளோ ஒரு சின்ன பொண்ணை அவ்வளோ கொடுமை பண்ணி ஃபிசிக்கலாகவும் அப்யூஸ் பண்ணி, தயவு செஞ்சு பொம்பளை பசங்க வந்து கல்யாணம் ஆச்சுன்னா என்ன கொடுமை நடந்தாலும் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி அதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லி ஸ்டபனாக நின்றுடுவேன். அதை விட்டுட்டு உயிரை விடுறது, தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் வந்து இதுக்கு தீர்வே கிடையாது. அம்மா அப்பா இத்தனை நாள் வளர்த்து கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல, உங்களை எவ்வளோ பாசமாக பார்த்துருந்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கினீங்களே, இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை. என்ன பாரம் ஆகிட போகிறீங்க? கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை திருப்பி நீங்கள் மறந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன்.